நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 2 மற்றும் 3. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் காலை 7:30 மற்றும் 9. இரவு 12 மற்றும் 1:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 10:15 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 10:24 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:24 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடுங்க. அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக எதிலும் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பல வகையான யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் முன்கூட்டியே நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு முன் யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இறைவனை மட்டும் வழிபடுங்கள். முக்கியமாக பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்துவிட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவதோடு இருக்கட்டும். என்று பெண்கள் அவசர முடிவுகள் எதுவும் செய்ய வேண்டாம். காரியங்கள் நீங்க புரிந்து கொண்டு செய்வது நல்லது. பெண்கள் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பெண்களுக்கு ஓரளவு முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பற்றின புரிதலும் இல்லத்தில் கலந்து பேசுவதும் தான் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும். தயவு செய்து சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். வெற்றிக்கான நிச்சயம் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது போதும். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி. என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. நுட்பமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நுட்பமான அறிவு வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி உண்டாகுங்க. வேகமாக சில பணிகளை மேற்கொண்டு எளிதில் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பண விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பண தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. என்று புதுவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான சூழல் இருக்கின்றது.
இந்த நாளை நீங்க சுலபமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காலையில் கலகலப்பும், மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. உடல் நலனில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும். அது மட்டுமில்லை, பணத்தை செலவுக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். தயவு செய்து இப்போதைக்கு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது மட்டுமில்லை, தேவையான செலவும் வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகபித்த வரவேற்பை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று காரியங்கள் ஓரளவு கைகூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரம் எதுவும் பட வேண்டாம். பின்னொரு நாட்களில் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று செய்யும் செயலை நிதானமாக அணுகுவது நல்லது. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்ற விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். என்று அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். எதையும் நிதானமாக செய்தால் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. மிருகசிரிஷம் நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். உடல்நிலை இன்று சீராக இருக்கக்கூடும். மன சோர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பக்குவமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உனக்கு சிரமங்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் இருக்க கொடுங்க. அவ்வப்போது எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடும். அதனை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பஞ்சாயத்துக்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்தது அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வெளி உலக தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனதிற்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு ஏற்பட வேண்டும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உணவு கட்டுப்பாட்டினையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். தெய்வீக அருள் இன்று மேலோங்கி விடக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் உருவாக்கி கொள்ள கொடுங்க. அது மட்டுமில்லை, சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. விருப்பம் போல் உங்களுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்ன ஒன்று பணி சுமை இருந்து கொண்டே இருக்கும். காதல் மட்டுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் நாட்கள் ஆக ஆக சரியாகும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அதற்கான தெளிவான முடிவு கிடைக்குங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பக்குவமாக இதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரிடமும் இன்று வாதிடம் செய்ய வேண்டாம். சில முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் எதிலும் செயல்படுங்கள். அது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. புனர்பூசம். இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யோசித்து செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக கண்ணாடி சார்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். கடகம் ராசினியர்களுக்கு சின்னதாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உருவாகும். மறதியால் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். பல பிரச்சனைகளுக்கு இடையே எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சில முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி இருக்கும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மையை கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல பலனை கொடுக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதிகாரிகள் உங்களை புகழ்ந்து கூடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள். நல்ல விதத்தில் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்ற தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கக்கூடும். காதலில் இப்போதைக்கு நீங்க முடிவுகள் காண வேண்டாம். விட்டுக் கொடுப்பதும் பொறுமையாக செல்வதும் நல்லது. காதலை பற்றி இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று புது புது விஷயங்கள ஆர்வமுடன் செய்ய கொடுங்க. இன்று விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூசம். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சாதிக்க முடியுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாளாக கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பு முனை உண்டாகும் நாளாக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. பூசம். என்று குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். பார்த்து எதையும் பக்குவமாக செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். என்று உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இந்த முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். பார்த்து எதையும் அணுகுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிர்பார்த்ததை விட பிரகாசமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிம்ம ராசினியர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். இன்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க.
சிம்ம ராசினியர்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அபாரமான சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போட்ட திட்டங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் இருக்கக்கூடும். என்று முடிந்தளவு இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத நபருடன் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். பக்குவமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். கூடுமான வரை நீங்க அவசரப்படாமல் எதிலும் ஈடுபட்டாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி சுறுசுறுப்பு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. என்ற பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முடிந்தவரை இன்று நீங்க எதையும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. அதேபோல் உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பொறுமையுடனும் பொறுப்புடனும் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றிநடை போடும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று தைரியம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பண விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடை கொடுங்க. பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். செலவுகளை ஓரளவு குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். யோசித்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பூரம் பல நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பல பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வு கிடைக்கும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அனைவரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறப்புடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் கலகலப்பு உண்டாக கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் மிகவும் நேர்மையாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று ஓரளவு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். கூடுதல் தைரியம் கண்டிப்பாக உண்டாகும். என்று உங்களுக்கு செயல்களில் வெற்றி கொடுமலாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பொது பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பதட்டப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பணம் புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காரிய வெற்றி இன்று ஏற்பட கொடுங்க. காலையில் உங்களுக்கு கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரம் பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாக கொடுங்க. வியாபாரம் செழித்து முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர்வு ஏற்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றியவர்கள். திருமண காரியங்கள் கண்டிப்பாக தடைப்பட்டாலும் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்குங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக் கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சாதகமான பலனை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். வீடு தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடும் பிரச்சனைகளுக்கு பின்னர் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியும் ஏற்பட கொடுங்க. புது புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று
எளிதில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலை வெளிப்படுத்தியவர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க முடிவு காண வேண்டாம். பெண்ணூறு நாட்கள்ல நாம எதையும் செய்யலாம். அதுவரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள், படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எல்லாவற்றும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்க வேக வேகமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாளுங்க நீங்க தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டும் இல்லை, வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. அஸ்தம் இன்று குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உறவு புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்பாக செயல்படுங்கள். அது போதும். இந்த நாளை நீங்க கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை மனம் பதட்டப்பட வேண்டாம். காரியங்கள் சுறுசுறுப்படையக்கூடும். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இல்லத்தில் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று உனக்கு போக போக பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாகரிக கொடுங்க. இந்த நாள் நீங்க கொஞ்சம் தனிமை விரும்பிலாக காணப்படுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க எல்லாம் சுமூகமாக முடியும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாதீர்கள். நடக்கும் விஷயங்களை கண்டிப்பாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். செல்வாக்கு மிக்க நபருடன் தொடர்புகள் ஏற்படக்கூடும். என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக காணப்படுவீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியும் ஏற்படக்கூடும். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். காலம் கடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனியாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசினியர்கள் பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சொத்து பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்கும். தீராத உடல் வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் திருப்பு முனியாக அமைந்துவிடக் கொடுக்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திருப்பு முனியாக எல்லாம் அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு என்று எதிர்பாராத நல்லவைகள் நினைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். காதலை பற்றி புரியாத புதிர் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். இப்போதைக்கு நீங்க எதிலும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு இன்று தைரியம் ஏற்படக்கூடுங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதிலும் உங்களுக்கு நேரம் செலவிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். தேவையில்லாத நபருடன் நேரம் செலவிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி, என் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாகருக்கு கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக கொடுங்க. இந்த நாளை நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், இன்று நீங்க பிறர் விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்பும் பொறுமையும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகவும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுக்க விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக அருள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் நீங்க கவலைப்படாமல் செயலாற்றுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வது உங்க கையில் உள்ளது. விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க பல்வேறு விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பை கொடுக்கும். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று எதிலும் உங்களுக்கு விவேகம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக இருந்தால் எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. விருச்சிகம் ராசினியர்கள், தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது. தைரியத்தை மட்டும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் எழக்கூடுங்க. எதையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக வரக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். காதலில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்துவீர்கள். காதலை பற்றி நல்லதொரு புரிதலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக அவசியம் இல்லத்தில் சொல்லுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று தைரியம் கண்டிப்பாக உண்டாகும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். மாணவர்கள் இன்று பொறுப்புடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று உங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வர கொடுங்க. சந்தித்த நபராலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனுஷம், போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை அனைத்தும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை, நிம்மதியான வாழ்க்கை வர கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. மன போராட்டத்திற்கு எல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. என்று நீங்க சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக கொடுங்க. பயம் இல்லாமல் எதிலும் போராடுங்கள். உங்க வாழ்க்கை மென்மேலும் முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைய கொடுங்க. தனுசு ராசினியர்கள், தயவு செய்து இன்று பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி இன்று காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள்.
பல போராட்டங்களுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சுகபோக வாழ்க்கை இன்று ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சொகுசு வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இந்த தீட்டிய திட்டம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நீங்க சாந்த குணத்துடன் பேசி பழகக்கூடிய சூழல் இருக்கும். விரும்பும் விதத்தில் எல்லாம் இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றமும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க பக்குவமாக செயல்படுத்தி வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. அது மட்டுமில்லை, குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பண வரவையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். நிகழ்காலத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எளிதில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் என்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தை கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாகரிக கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. காதலில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கும். குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயித்து விடக்கூடும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லைங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இன்று விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். முகப்பொலிவும் அழகையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம் என்று எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாகும் நாட்களுக்கு கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திராடம் என்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று உங்களுக்கு மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு இன்று திருப்பு முனையாக அமையும். கவலைப்பட வேண்டாங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தை வழிநடத்துவதற்கான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிக்கான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர்வு ஏற்படக்கூடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கக்கூடும். தாயின் தேவையை அறிந்து எதிலும் நிறைவேற்றி விடுவீர்கள். திருமண காரியங்கள் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக சீர்படும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சகோதர சகோதரி வகையில் கூட உங்களுக்கு ஏற்ற மிகுந்த சூழல் உருவாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் எல்லாம் திருப்பு முனையாக அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு
நன்மை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை இப்போதைக்கு விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் இன்று தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னிலைப்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விரும்பும் விதத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல மனசுக்கு சொந்தக்காராக காணப்படுவீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு அதிரடியாக சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் என்ற குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க தைரியமாக எதிர்கொண்டால் உங்க வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். போட்டி போட்டு இன்று முன்னேறி செல்வீர்கள். எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். என்று வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் நடக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்புடன் யாரிடமும் பேச வேண்டாம். அனுசரணையாக சென்று காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். வளர்ச்சி கூடுவதற்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி திருப்பு முனியாக இருக்கக்கூடும். பொதுநல ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் இன்று காரியங்கள்ல அனுகூலம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படக்கூடும். முடிந்தவரை பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவீர்கள். மாணவர்கள் நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள். எளிதில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று செய்யும் செயலை கொஞ்சம் நிதானமாக செய்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதையும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுமூகமான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். என்று உங்களுக்கு சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் அற்புதமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள்.
அனைவரும் உங்களை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல நாட்டம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புரட்டாதி இன்று காலம் கடந்தாலும் எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெறக்கூடும். உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இன்று கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சாந்த குணத்துடன் இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி எளிதில் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாருக்கும் இன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கூட விலகி செல்லக்கூடுங்க. பக்குவமாக இன்று நீங்க பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். விவரமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக்கூடும். இன்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வேண்டியவற்றை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப சிறப்புங்க. பெண்கள் இன்று ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். பெண்களுக்கு இன்று நேர்மை வெளிப்படக்கூடும். பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டுக் கொடுப்பதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று கண்டிப்பாக இன்பம் பொங்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டு வைத்த திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வர கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். இன்று காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தைரியம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதார வெறித்தியம் இன்று ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.